வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம இந்த விருச்சிக லக்னம் மற்றும் மீன ராசி காம்பினேஷன் பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இது எப்படின்னா, வெளியே பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான ஆழமான கடல் மாதிரி இருக்கிற கேரக்டருங்க. செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துற விருச்சிக லக்னத்துல பிறந்ததால இவங்களுக்கு எதையுமே சாதிக்கணும்னு ஒரு வைராகியமும் ஒரு கெத்தும் எப்பவுமே இருக்கும். அதே சமயம் குரு பகவானோட மீன ராசிங்கிறதால மனசுக்குள்ள ஒரு தனி அமைதியையும் ஒரு ஆன்மீக தேடலையும் எப்பவுமே வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இவங்க மனசுல இருக்கிற ரகசியத்தை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ரொம்ப போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஒரு எமோஷனல் சைடு இருக்கிறதால சில நேரத்துல ரொம்ப சாஃப்டா மாறிடுவாங்க. இவங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை ஒரு எண்டு கார்டு போடுற வரைக்கும் விடமாட்டாங்க. அதுல இருக்கிற ரிஸ்க் பத்தி கவலைப்படாம துணிஞ்சு இறங்குற குணம் இவங்க ரத்தத்திலேயே இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு இன்டென்ஸ் வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு ஒரு பயத்தையும் அதே சமயம் ஒரு மரியாதையும் கொடுக்கும். இவங்க தனிமையில் இருக்கும்போது மட்டும் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ணுவாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு எரியிற நெருப்புக்குள்ள இருக்கிற ஒரு பனிப்பாறை மாதிரி. எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்றது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான். இவங்களோட அந்த டிசிப்ளின் தான் இவங்கள லைஃப்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா அதை வெளியே அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபேமிலிக்காக எதையும் செய்ய தயங்கவே மாட்டாங்கன்னு அடிச்சு சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுப்பாங்க. ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருந்து குடும்பத்தை காப்பாத்துறதுல இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. அதே சமயம் தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் மாடலா இருக்கணும்னு நினைப்பாங்க. லக்னாதிபதி செவ்வாய்ங்கிறதால குடும்பத்துல ஒரு அத்தாரிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க சொல்றது தான் ஃபைனல் டெசிஷனா இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இவங்க கிட்ட இருக்கும். ஆனா அது அன்பால இருக்குமே தவிர அதிகாரமா இருக்காது. சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க மனசு ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதால யாராவது தப்பா பேசிட்டா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால லிமிட்டடா பழகிறது இவங்களோட ஸ்டைல். வீட்டுக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டியும் கம்ஃபர்ட்டும் செஞ்சு கொடுக்கறதுல இவங்க ரொம்ப கில்லியா இருப்பாங்க. அதே சமயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சா இவங்க அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க.
இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னா, வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல யாரும் தலையிடுறத இவங்க அலோ பண்ணவே மாட்டாங்க. அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கைடா இருப்பாங்க. குறிப்பா ஃபேமிலி மேட்டர்ல வர்ற காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. இவங்களோட அந்த ஃபேமிலி பாண்டிங் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பொறாமையை கூட உண்டாக்கும். பிசினஸ்னு எடுத்துக்கிட்டா இவங்க ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. யாருக்கும் தெரியாம அடியாளம் போட்டு பெரிய லெவல்ல சாதிக்கிற ஒரு ஸ்டைல் இவங்க கிட்ட இருக்கும். யார்கிட்டயும் அடிபணிஞ்சு வேலை செய்யறது இவங்களுக்கு செட் ஆகாது. இவங்களோட ஷார்ப் அனாலிசிஸ் பிசினஸ்ல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பா மெடிக்கல், ரியல் எஸ்டேட் அல்லது இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா சூட் ஆகும். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி ரொம்ப ஷார்ப்பா பேசணும், அவங்களோட மைண்டை எப்படி ரீட் பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பிசினஸ் சீக்ரெட்ஸை வெளியே சொல்றதுல இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்களோட பிளான் எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில எடுத்தா அது சக்சஸ் ஆகிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அந்த ரகசியம் காக்கிற குணம் தான் இவங்களோட சக்சஸ் சீக்ரெட். பிசினஸ்ல வர்ற லாபத்தை விட இவங்களோட பவர் அண்ட் அத்தாரிட்டி தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால எத்திக்கல் விஷயத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயம் இவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான, அதே சமயம் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு பாஸா இருப்பாங்க. அவங்களோட தப்புக்களை கண்டுபிடிச்சு அவங்கள எப்படி பெர்ஃபெக்ட்டா மாத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. காம்படிட்டர்ஸ் எவ்வளவு பிளான் பண்ணாலும் இவங்களோட அந்த இன்ட்யூஷன் பவர் வச்சு அவங்கள ஈஸியா காலி பண்ணிடுவாங்க. இதுவே இவங்களோட பிசினஸ் growthக்கு ஒரு பெரிய பேக் போனா இருக்கும். வேலைக்கு போற இடத்துல இவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். கொடுத்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடிக்காம இவங்க சீட்ல இருந்து எந்திரிக்க மாட்டாங்க. அதனாலேயே டாப் மேனேஜ்மெண்ட்ல இவங்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு டீம் லீடரா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களோட அந்த கமாண்டிங் வாய்ஸ் மற்றவங்கள வேலை வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவங்க கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் சோம்பேறியா இருந்தா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆஃபீஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸை இவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. யாருக்கு பின்னாடி என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை வெளியே காட்டிக்காம சரியான நேரத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ரிசர்ச் மைண்ட் செட் ஆஃபீஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ்க்கு கூட ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இதனால இவங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒரு தனி கெத்து எப்பவுமே இருக்கும். இவங்க எந்த வேலையில இருந்தாலும் அங்க ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே சமயம் யாராவது அநியாயமா கஷ்டப்பட்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்கு டெக்னிக்கல் மற்றும் இன்வெஸ்டிகேட்டிவ் விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவா இருந்தாலும் அதை உடனே கத்துக்கிட்டு வேலையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. வேலை செய்யற இடத்துல இவங்க மேல சில பேருக்கு பொறாமை இருக்கலாம். ஆனா அதை பத்தி இவங்க கவலைப்படாம இவங்களோட டார்கெட்டை நோக்கி ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். பண விஷயத்துல இவங்க ரொம்பவே கால்குலேட்டிவா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் ஒரு நல்ல காரியத்துக்கோ அல்லது கோயிலுக்கோ தர்மம் பண்றதுல இவங்க முன்னாடி நிப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை பண்ண மாட்டாங்க. ஆனா செக்யூரிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இவங்க ரொம்ப கில்லியா இருப்பாங்க. ஃபியூச்சருக்காக சேவ் பண்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இவங்க கிட்ட எப்படியும் ஒரு சீக்ரெட் சேவிங்ஸ் இருக்கும். யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஆசை இவங்க கிட்ட இருக்கும். குறிப்பா லேண்ட் அல்லது தங்கம் மேல இன்வெஸ்ட் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கிட்ட ஒருத்தர் வந்து கஷ்டம்னு கேட்டா அவங்களோட பேக்ரவுண்டை நல்லா செக் பண்ணிட்டு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. இவங்களுக்கு லக் மூலமா பணம் வர்றதை விட இவங்களோட ஓன் எஃபர்ட் மூலமா வர்ற பணம் தான் ரொம்ப நிலைச்சு நிற்கும். அதுல தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஃபினான்ஷியலா இவங்க ஒரு லெவலுக்கு மேல செட்டில் ஆனாலும் அதை ரொம்ப வெளியே காட்டிக்காம ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பந்தா பண்ணி மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுல இருந்து பிசினஸ்ல போடுற முதலீடு வரைக்கும் இவங்க ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி தான் அந்த டெசிஷனை எடுப்பாங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அதனால டைஜஷன் அல்லது பிளட் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால ரிலாக்ஸ்டா இருக்க கத்துக்கணும். இவங்களுக்கு மெயினா அடிவயிறு அல்லது நீர் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வந்துட்டு போகும். அதனால நிறைய தண்ணி குடிக்கிறதும் ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்றதும் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இவங்க டெய்லி யோகா அல்லது மெடிடேஷன் பண்றது இவங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க இமோஷனலி ரொம்ப இன்டென்ஸ் ஆனவங்கிறதால மைண்ட் பீஸ் இருந்தாதான் பாடி நல்லா ஒர்க் ஆகும். இவங்க சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். காரமான உணவுகளை விட ரொம்ப சாஃப்டான உணவுகளை எடுத்துக்கிறது இவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இவங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆனா ராத்திரி நேரத்துல ஃபியூச்சரை பத்தி அதிகமா திங்க் பண்ணி தூக்கத்தை கெடுத்துப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா இவங்க எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க.
இவங்க நேச்சரோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதனால அப்பப்போ ஹில் ஸ்டேஷன் அல்லது பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிட்டு வரணும். ஹெல்த்தில் சின்னதாக ஒரு சேஞ்ச் தெரிஞ்சாலும் அதை இக்னோர் பண்ணாமல் உடனே ப்ராப்பரான டாக்டரை செக் பண்ணுறது இவங்களுக்கு எப்போவுமே நல்லது. ஏன்னா இவங்க உடம்பு ரொம்ப சீக்கிரமாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரியாக்ட் ஆகும். குழந்தைங்க விஷயத்தில் இவங்க ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் அமைச்சு கொடுக்கணும், அவங்கள சொசைட்டியில் யாராலையும் அசைக்கக்கூடியாத இடத்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க. குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகினாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு டிசிப்ளின் இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா வளருவாங்கன்னு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. இவங்களோட குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாகவும் அதே சமயம் ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா நாலேஜையும் இவங்க முன்னாடி நின்று கற்றுக் கொடுப்பாங்க. இவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட கேரக்டரை எப்படி பில்டு பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒர்க் பிஸியால் சில நேரத்தில் டைம் கிடைக்கலன்னாலும் அதை வேற விதத்தில் காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. இவங்களோட குழந்தைங்க இவங்க மேலே ஒரு பயம் கலந்த மரியாதையும் அளவற்ற பாசமும் வச்சுருப்பாங்க. இவங்க பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அவங்களும் இன்ஸ்பயர் ஆகி லைஃப்பில் பெரிய ஆளாக வருவாங்க. இவங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணால் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த தப்பை புரிய வச்சு சரியான பாதைக்கு கொண்டு வர்றதில் இவங்க ரொம்ப கில்லியாக இருப்பாங்க. மொத்தத்தில் இவங்களோட குழந்தைங்க தான் இவங்களோட மிகப்பெரிய பலமாக இவங்க நினைப்பாங்க. அவங்களோட சக்ஸஸ் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஆனா அது ஒரு ரொம்ப அமைதியான, அதே சமயம் மர்மமான இடங்களுக்கு போகத்தான் இவங்க ரொம்ப விரும்புவாங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போறதை விட காட்டுப்பகுதி அல்லது பழமையான ஆன்மீக இடங்களுக்கு போக ஆசைப்படுவாங்க. டிராவல்ல இவங்க நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ் மற்றும் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இவங்க டிராவல் பிளான் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. டக்குன்னு கிளம்பி போயிட்டு வந்து ஆச்சரியப்படுத்துறது இவங்களோட ஒரு தனி ஸ்டைல்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள்ல ரொம்பவே ஈடுபாடு இருக்கும். அதனால அப்பப்போ ஃபேமிலியோட ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர்கள் வாழற இடங்களுக்கு அல்லது மலை கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். டிராவல் பண்ணும்போது இவங்க ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைப்பாங்க. எதையும் ரிஸ்க் எடுக்காம ரொம்ப பிளான் பண்ணி அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. அதே சமயம் அங்க இருக்கிற ஸ்பெஷல் உணவுகளை ட்ரை பண்ணவும் மறக்க மாட்டாங்க. லாங் டிரைவ் போறது இவங்களோட அந்த மென்டல் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதனால இவங்க அடிக்கடி நைட் டைம்ல டிராவல் பண்றத ரொம்ப விரும்புவாங்க. இவங்க போற ஒவ்வொரு பயணமும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த டிராவல் மெமரிஸை வச்சு தான் இவங்க தங்களோட லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைப்பாங்க. முடிவா சொல்ல போனா இந்த விருச்சிக லக்னம் மற்றும் மீனராசி காம்பினேஷன்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் அண்ட் மிஸ்டீரியஸ் பேக்கேஜ். வைராகியமும் கருணையும் சரிசமமா கலந்த ஒரு அபூர்வமான கேரக்டர்னு தான் சொல்லணும். லைஃப்ல எவ்வளவு பெரிய இடி விழுந்தாலும் அதை தாங்குற சக்தியும் அதிலிருந்து மீண்டு வர்ற திறமையும் இவங்க கிட்ட நேச்சுரலாவே இருக்கும். அதுல இவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கற அந்த ஒரு லாயல்ட்டி தான் இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். ஆனா அதே சமயம் இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வருவாங்க. ஆனா அந்த வந்த இடம் ரொம்ப நிலையானதா இருக்கும். ஏன்னா இவங்களோட அந்த டிசிப்ளின் இவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போகும். இவங்களோட ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா இவங்களோட அந்த இன்ட்யூஷன் பவர் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா பார்க்குற குணம். இதை வச்சு இவங்க லைஃப்ல பல வெற்றிகளை ரொம்ப ஈஸியா குவிச்சிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மத்தவங்க கிட்ட ஓப்பனா பேசினா இவங்க தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய லீடரா இருப்பாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு ரியல் வாரியர் மாதிரி. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான மற்றும் செக்யூரான லைஃபை அமைச்சு கொடுக்கறதுல இவங்க எப்பவுமே நம்பர் 1 இருப்பாங்க. வாழ்க்கைய ரொம்ப கெத்தா வாழ்வாங்க. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.